வெல்கம் டு கண்ணின்மணி சேனல். நான் உங்கள் பானுமதி. 5 நாளும் 5 வகையான இட்லி ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி நம்ம ஒரு புதுவிதமான ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு இட்லி பற்றி தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அது பாசிப்பயிறு இட்லி உங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்கிறேன். பாசிப்பயிறு இட்லி செய்கிறதுக்கு நான் மாவு எப்படி அரைச்சேங்கிற பக்குவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இதில் 1 டம்ளர் பாசிப்பயிறு நைட்டே ஊற வச்சுருக்கேன். அரை டம்ளர் உளுந்தும் நைட்டே ஊற வச்சுருக்கேன். 8 மணி நேரம் இது ஊறணும். அதனால் நைட்டே ஒரு 10 மணிக்கு நம்ம ஊற வச்சுட்டு படுத்துட்டோன்னா காலையில் நமக்கு சுவையான இட்லி செய்ய மாவு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இதை போய் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் வெந்தயம் இதில் சேர்த்தும் நம்ம அரைச்சிக்கலாம். இதை இப்போ அரைச்சிக்கிட்டு வந்த இந்த மாவில் கொஞ்சமாக நம்ம சமையல் சோடா சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 hour அப்படியே நம்ம வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் இட்லி ஊற்றணும். இப்போ இதை நான் சோடா மாவு கலந்து கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour வச்சுருக்கேன். மாவு அரை மணி நேரம் ஊற வச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி வச்சிடலாம். மாவு அரைச்சி வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். அதுக்கு நான் அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சுக்கிறேன். இப்போ இட்லியை ஊற்றிடுவோம். நம்ம எப்பவும் இட்லி ஊற்றுற மாதிரி தான் இட்லியும் ஊற்றணும். உப்பு தேவையான அளவு போட்டு கலக்கிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அது வேகட்டும். அதுக்கப்புறம் இட்லியை எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்ப்போம். இட்லியை வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இட்லி ரொம்ப நல்லாவே சாஃப்டாக இருக்குது. ஆனால் அது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காலையிலேயே ஒரு பயறு வகை எடுத்துக்கிட்ட மாதிரி நமக்கு ஒரு ஹெல்த்தியும் கிடைக்கும். அதனால் இந்த பாசிப்பயிறு இட்லியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஒரு ஹெல்த்தியான இட்லி பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம கண்ணின்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.